குழந்தை எப்படி கருவில் உருவாகி வெளியில் வர்றதுக்கு 10 மாதம் ஆகுதோ அதே மாதிரி தான் கரும்பும். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் வளர்க்க முடியும். அது 100% என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. எங்களோட சீரக சம்பா வந்து ரொம்ப பாப்புலர். அதுக்காகவே நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. சில குழந்தைங்க கூட இந்த பிரியாணி சாப்பிட்டு வேறு எந்த பிரியாணி சாப்பிட மாட்டோம்னு சொல்கிற அளவுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்குறப்ப. இது பெருமைன்னு சொல்ல முடியாது, ஸோ ரொம்ப மன மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நம்ம மற்ற இதில் சாம்பாரில் ஒரு 5-6 வெங்காயம் போட்டோம்னா இதில் 1-2 வெங்காயம் போட்டாலே போதும். அந்த காரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த கலர் அது எல்லாமே பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். பெங்களூரில் எங்களுக்கு நிறையா கிளையண்ட்ஸ் இருக்காங்க இங்கே சின்ன வெங்காயத்துக்குன்னு. இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம வேறு ப்ரொஃபஷன் அப்படின்றதுனால நமக்கு டைமும் லிமிட்டட் தான். ஸோ அதுலேயுமே இந்த ஒரு பேஷன் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து இதை விடாமல் பண்ணிகிட்ருக்கோம். எப்படியாவது இதை பண்ணிடணும், இதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கம்தான். வணக்கம், நான் டாக்டர் கௌசல்யா, கண் மருத்துவர் இங்கே மதுரையில். என்னோடய ஹஸ்பண்ட் டாக்டர் பாலாஜி திருவடி, அவர் எலும்பு மூட்டு மருத்துவர். நாங்கள் 2 பேருமே மதுரையை சேர்ந்தவங்க தான். இங்கே இப்போ ஒரு 6 வருஷமாக நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடம் வந்து கள்ளந்திரி, அழகர் கோயில் போகிற வழியில் மலைகளுக்கு கீழே ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் இருக்குது. எங்கள் 2 பேருக்குமே கொஞ்சம் விவசாயத்தில் ஆர்வம் உண்டு. அது எங்கள் ஃபோர்ஃபாதர்ஸ் கிட்டேருந்து ஜெனட்டிக்லி வந்ததுன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டோட தாத்தாவும் சரி, என்னோட தாத்தா எல்லாருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், விவசாயம் பண்ணவங்க தான். ஸோ அதனால் அண்ட் வி ஆல்சோ காட் இன்ட்ரெஸ்ட் இன் தட். அண்ட் இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிறது அது எப்படி நேச்சுரலாக வந்ததுன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பேசிக்லி வி ஆர் இன்டு ஹெல்த் ப்ரொஃபஷன் இல்லையா, டாக்டர்ஸுங்கிறதுனால வி ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட் தி ஹெல்த் ஆஃப் அவர் பேஷண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி. ஸோ அதனால் ஏற்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இதில் எப்படின்னா, இயற்கை விவசாயம்ன்றது ஆர்கானிக்குன்னு ஒரு வகை சொல்லலாம், நேச்சுரல்னு ஒரு வகை சொல்லலாம். ஆர்கானிக்ன்றது கடையில் கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் இன்புட்ஸ் அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது. பட் நாங்கள் பண்ணுறது வந்து 0 பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங், சுபாஷ் பாலேக்கர் மெத்தட். மோஸ்ட்லி 90% அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் இங்கே நாட்டு மாடு வச்சுருக்கோம், 4 நாட்டு மாடு வச்சுருக்கோம், ஆடுகள் வச்சுருக்கோம், கொஞ்சம் கோழிகள். இட் இஸ் அன் இன்டகிரேட்டட் ஃபார்ம். ஸோ இந்த கேட்டில்லேருந்து வர சாணம், கோமியம் இதை வச்சு தான் நாங்கள் இந்த ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம் இதெல்லாம் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். அப்புறம் பூச்சிக்கொல்லிக்கு வந்து 5 இலை கரைசல்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுவுமே இங்கே கிடைக்கிற இலை தழைகளை வச்சு நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஸோ மோஸ்ட்லி வெளியிலேருந்து எதுவும் வாங்க மாட்டோம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மட்டும், இந்த ட்ரைகோடர்மா, அசோஸ்பைரிலம் இந்த மாதிரி இது மட்டும் நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து வாங்கிப்போம். இது வந்து முன்னாடி வயலாக இருந்தது, பேடி மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்டோட தாத்தா வந்து அவங்க பேடி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஃபாதர்ல பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வயலாகவே எங்களால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோப்பாக மாற்றிட்டோம். நிறைய தென்னை மரங்கள் வச்சுருக்கோம், கொஞ்சம் நெல்லிக்காய், கொஞ்சம் கொய்யா மரங்கள் வச்சுருக்கோம், இன்னும் சில பழமரங்கள்லாம் வச்சுருக்கோம். இந்த சாத்துக்குடி, எலுமிச்சை இந்த மாதிரி பழமரங்கள் வச்சுருக்கோம். அது இல்லாமல் இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் டிம்பர் ட்ரீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு வேல்யூ அடிஷன் மீன்ஸ் கைண்ட் ஆஃப் வாட் இஸ் ஒரு ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அதில் வரும்ன்றதுக்காக நம்ம டிம்பர் ட்ரீஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நிறைய மரம் வளர்க்கணுன்றதுல எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஆர்வம் உண்டு. நம்ம அகைன் பார்க்குறோம், இப்போ நிறைய டீஃபாரஸ்டேஷன்லாம் நடக்கிறதுனால கிளைமேட்டிக் சேஞ்சஸ். ஸோ அதனால் நம்ம நிறைய பாதிக்கப்படுறோம். அண்ட் ஸோ அதுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, நல்ல ஒரு சூழலும் இந்த தோட்டத்தில் இருக்கணுன்றதுக்காக நிறைய மரங்கள் வச்சுருக்கோம். அது இல்லாமல் சின்ன சின்னதாக நிறைய அடிக்கடி பண்ணிகிட்ருப்போம். வயல் கொஞ்சம் இருக்குது, அதில் வந்து சீரக சம்பா போடுவோம். எங்களோட சீரக சம்பா வந்து ரொம்ப பாப்புலர். அதுக்காகவே நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. சில குழந்தைங்க கூட இந்த பிரியாணி சாப்பிட்டு வேறு எந்த பிரியாணி சாப்பிட மாட்டோம்னு சொல்கிற அளவுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்குறப்ப. இது பெருமைன்னு சொல்ல முடியாது, ஸோ ரொம்ப மன மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அண்ட் அது இல்லாமல் கரும்பு போடுவோம். கரும்புன்றது நம்ம சாப்பிட்ற கரும்பு, பொங்கல் கரும்பு போடுவோம். பொங்கல் கரும்பை பற்றி ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்லணும். அது வந்து 10 months, இட்ஸ் லைக் அ பேபி. ஒரு குழந்தை எப்படி கருவில் உருவாகி வெளியில் வர்றதுக்கு 10 மாதம் ஆகுதோ அதே மாதிரி தான் கரும்பும். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் இது ஒரு ஃபோரம்ன்றதுனால ஐ வாண்ட் டு ஜஸ்ட் இன்ஃபார்ம் திஸ். ஸோ அதை வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் வளர்க்க முடியும். அது 100% என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த கரும்பு வந்து நம்ம பொங்கலுக்கு விற்பனை செய்வோம். அந்த மார்க்கெட்டிங் பார்ட் மட்டும் நான் பார்த்துக்குவேன். நான்னா வி ஹாவ் அ டீம் ஆல்சோ, லைக் எங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர், நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் இருக்காங்க. நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 23ல் வாங்கின நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க, இந்த வருஷம் கரும்பு இருக்கா, எங்களுக்கு அந்த கரும்பு
கரும்பு வேணும். ஒரு டாக்டர்லாம் கால் பண்ணி சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் கேட்டார், மேடம் லாஸ்ட் இயர் நம்ம அருமையாக ஒரு கரும்பு சாப்பிட்டோமே, மேடம் கொடுத்தாங்களே, அது இந்த வருஷம் இருக்கான்னு கேளுன்னு சொல்லிட்டு அவங்களே கால் பண்ணி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அதோட சுவை, அதான் சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. சின்ன வயசுலனா இந்த சென்ஸ் அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நேச்சுரலி சாணம், கோமியம், இலைத்தழைகள் இதெல்லாம் போட்டு தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த நேச்சுரல் டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் நம்ம கரும்பில் இருக்கும், பிகாஸ் இட் இஸ் நேச்சுரலி க்ரோன். இந்த வருஷமும் போட்டிருக்கோம். ஸோ 25 ஜான்வரியில் வரும். ஸோ எங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கொடுத்ததுன்னா இந்த கரும்பு தான். ஒரு பெரிய இயற்கை விவசாயி ஒருத்தர், அவரை நான் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கூட கிடையாது. அவர் தான் இதை பற்றி தெரிஞ்சு மீடியாலெல்லாம் சொல்லி நிறைய மீடியாலெல்லாம் வந்து இந்த பேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி முகம் தெரியாத மனிதர்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஜேர்னியில் நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க, இயற்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க, இந்த மதர் நேச்சருக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாம் அப்படியே நம்ம கூட சேர்ற ஒரு டீம் மாதிரி அப்படி சேர்ந்து வராங்க. இதெல்லாம் காட் கிவன், அதுதான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் இது தவிர இங்கே வந்து ஸ்மால் ஆனியன்ஸ், சின்ன வெங்காயம், நம்ம சாம்பார் வெங்காயம் அது ரெகுலராக மாற்றி மாற்றி போடுவோம். தட் இஸ் 60 to 75 days crop. அப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை போடுவோம். இந்த தடவை நிலக்கடலை போட்டு எடுத்தது நம்ம ஆயில் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் கொஞ்சம் காய்கறிகள் நம்ம வீட்டு யூஸ்க்கும் போடுவோம். கொஞ்சம் எக்ஸஸாக வர்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் கேட்பாங்க, அவங்களுக்கும் கொடுப்போம். மெயினாக பிரிஞ்சால், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், ஸோ இந்த மாதிரி எல்லாம் போடுவோம். அண்டு மில்லட்ஸ் வந்து இப்போ அப்புறம் இன்னொன்று மெயினானது உளுந்து போடுவோம், கருப்பு உளுந்து. அதுவும் நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக லாஸ்ட் டைம் அந்த கிரவுண்ட்நட்லேருந்து, நிலக்கடையிலேருந்து நிலக்கடலை ஆயில், கடலை எண்ணெய் மரச்செக்கில் கொடுத்து, நம்ம வீட்டு பக்கமே ஒரு மரச்செக்கு இருக்குது. ஸோ அவங்ககிட்ட கொடுத்து நம்ம ஆட்டி வச்சுருக்கோம். அது ரொம்ப வெரி பியூர் அண்ட் டேஸ்டி, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்மால் ஆனியன்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூ அடிஷன் பெருசாக இல்லை. அதை நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அந்த கலர், அந்த டேஸ்ட், நம்ம மற்ற இதில் சாம்பாரில் ஒரு 5-6 வெங்காயம் போட்டோம்னா இதில் 1-2 வெங்காயம் போட்டாலே போதும். அந்த காரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த கலர் அது எல்லாமே பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். பெங்களூரில் எங்களுக்கு நிறையா கிளையன்ட்ஸ் இருக்காங்க இங்கே சின்ன வெங்காயத்துக்குன்னு. ஸோ அவங்க ரெகுலராக கேட்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வெஜிடபிள்ஸ் இன்னும் நிறைய போடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கீரை வகைகள், அப்புறம் நிறைய அவரை போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு அது தவிர பார்த்தீங்கன்னா துவரை போட்டிருக்கோம். துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த துவரை போட்டிருக்கோம். மில்லட்ஸ் ஆல்சோ. அண்ட் உளுந்து, இன்னொரு முக்கியமானது வந்து உளுந்து. இந்த கருப்பு உளுந்துமே எங்களோடது நிறைய பேர் கேட்டு வாங்குறது. ஏன்னா அதில் போடுற வடையும் சரி, அது அந்த தோசை, இட்லி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது சேலமில் இருந்து எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க எங்களோட கருப்பு உளுந்துக்கு. ஸோ அதையும் விடாமல் பண்ணுவோம். ஸோ மெயினாக வந்து இது என்னென்னா, நம்ம அந்த மதர் அர்த்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நம்ம விடாமல் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் தான். ஏன்னா நம்ம ஒரு சிங்கிள் பர்சனாக இது பண்ணவே முடியாது. ஒரு டீம் வேணும், நமக்கு சப்போர்ட்டிவாக எல்லாருமே இருக்கணும், நல்ல நமக்கு ஒர்க்கர்ஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கணும். இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம வேறு ப்ரொஃபஷன் அப்படின்றதுனால நமக்கு டைமும் லிமிட்டட் தான். ஸோ அதுலேயுமே இந்த ஒரு பேஷன் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து இதை விடாமல் பண்ணிகிட்ருக்கோம். எப்படியாவது இதை பண்ணிடணும், இதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கம் தான். நம்ம ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே மண்ணை வெட்டி பார்த்தாலும் மண்புழு நிறைய இருக்கும், எர்த்வார்ம்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மண்புழு வந்து உழவனோட நண்பன் சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டு. ஸோ அது வந்து பிகாஸ் வி ஆர் நாட் யூஸிங் எனி கெமிக்கல்ஸ் ஆர் இன்செக்டிசைட்ஸ் ஆர் பெஸ்டிசைட்ஸ். சாயிலே வந்து இப்போ ரொம்ப ஃபர்டைலாக ஆகிடுச்சு. இது 6 years ஆனதுனால மண்ணே மாறிடுச்சு. அண்ட் தென்னையுமே இப்போ காய்ப்புக்கு வந்துருச்சு. இப்போ இளநீ வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் தேங்காயும் வர ஆரம்பிச்சிடும். அதுவுமே வேல்யூ அடிஷன் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இப்போ நம்ம நிறைய பேஷண்ட்ஸை பார்ப்போம். முன்னாடினா நம்ம ஒன்லி அவங்க ஹெல்த் ரிலேட்டட், இப்போ நான் வந்து ஆப்தமாலஜிஸ்ட்ன்றதுனால அவங்க கண் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்போம். அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இப்போ வந்து அடிஷ்னலி என்னென்னா, இப்போ அந்த அவங்களோட ஆக்குபேஷனும் அதில் நம்ம கேட்போம். எல்லா பேஷண்ட்டுக்குமே ஆக்குபேஷன் கேட்போம். ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நம்ம அது கேட்போம். அதுக்கப்புறம் நிறைய கண் நோய்களும் சரி, உடம்புக்குரிய நோய்களும் சரி, நிறைய நம்ம ஃபுட் ரிலேட்டடாக தான் வருது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபியூ டிப்ஸ், இந்த ஜீவாமிர்தம் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் சில பேர் ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஸோ ஃப்ரீ டைமில் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ், அதாவது எவ்ரி பிக் சேஞ்ச் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் அ ஸ்மால் சேஞ்ச். ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பேஸ்ட் ஆன் தியர் ஆக்குபேஷன், இஃப் தேர் சேயிங் தேர் ஃப்ரம் அ ஃபார்மிங் பேக்ரவுண்ட், அப்போ அவங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். சில பேர் அவங்க நமக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் எல்லாமே
கூட சொல்லுவாங்க. ஸோ தட் வே இட் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய ஃபுட் ரிலேட்டடாக நாங்கள் சொல்லுவோம். முன்னாடி அவ்வளோ சொன்னது கிடையாது. இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட கண் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னா ஸோ இந்த மாதிரி உணவு வகைகள், அந்த மருந்து போடாத உணவு வகைகள்லாம் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம். அண்ட் பெஸ்டிசைட்ஸ்ன்னு பார்த்தா இப்போ அடுத்த ஃபீல்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, மற்ற பக்கத்தில் இருக்கவங்கலாம் யூஸ் பண்ண தான் செய்வாங்க. அந்த கண்டாமினேஷன்லாம் வருமானு கேட்டால் மேபி மினிமலி இருக்கலாம். ஸோ நம்ம ரெசிடியூ டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, பெஸ்டிசைட் ரெசிடியூ டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அது ரீசெண்டாக கூட நம்ம பண்ணி பார்த்தோம், அதோட ரிசல்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ நமக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் வந்தது. காற்றுல சில இதெல்லாம் இருக்க தான் செய்யும், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்ணை வந்து பியூராக வச்சுருக்கோம், எந்த கெமிக்கலுமே கலக்காமல் சாணமும் கோமியமும் இலைத்தலைகளும் அந்த மாதிரி போட்டு தான் மண்ணை வந்து சேஃபாக ஆக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த மண்ணை சேஃப்கார்ட் பண்ணுறோம், அதுதான் நாங்கள் சந்தோஷப்படுற ஒரு விஷயம். பர்சனலி இப்போ என்கிட்ட என்ன சேஞ்சஸ் இந்த விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம்னு கேட்டால், நான் இப்போ வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஒரு பருக்கையை கூட வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. முன்னாடியெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இது எவ்வளோ கடினமான ஒரு வேலைன்றது இது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு நெல்மணியும் முக்கியம். ஏன்னா இந்த அறுவடை பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கிடக்கும், அதை நாங்களேலாம் எடுப்போம். ஏன்னா அது வளர்கிறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு, அப்புறம் அதை அறுவடை பண்ணுறதுக்கு, அதை கொண்டு போய் மில்லில் போடுறதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. இட்ஸ் எ வெரி லாங் ப்ராசஸ். அண்ட் அதில் வந்து ஒரு ஸ்டெப்லையும் எவ்வளோ லேபர் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எவ்வளோ ஹியூமன் ஒர்க் இருக்குது. ஸோ அது எல்லாமே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. முன்னாடினா நம்ம அரிசி இருக்கும், நம்ம சாப்பிடுவோம், அவ்வளோதான் தெரியும். அது இந்த விதை போடுறதுலேருந்து அது வளர்ந்து வந்து அது ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம பாதுகாத்து அதை கடைசியில் கொண்டு அந்த அரிசி ஆக்குற வரைக்கும் அது எவ்வளோ பெரிய, அது வெரி வெரி பிக் ப்ராசஸ்ங்க. அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உணர்தல், அந்த புரிதல் எல்லாமே எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. நாட் ஒன்லி ரைஸ், எந்த ஃபுட்டையுமே வேஸ்ட்டே பண்ணுறது கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் காலையில் வருவாங்க, ஒரு 7-7:30 வருவாங்க, சில பேர் 8 மணி வரைக்கும் வருவாங்க, ஈவினிங் வரைக்கும் வேலை பார்க்குறவங்களாம் கூட இருக்காங்க. வெயில்னாலும் சரி மழைனாலும் சரி அவங்க அது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களும் நம்மளை மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் தான், அவங்களோட ஒர்க்கை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் பர்சனலி பெரிய சேஞ்சுன்னு கேட்டால் வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. அது மாதிரி வேஸ்ட் பண்ண அலோவ் பண்ணுறதும் கிடையாது. இப்போ எங்கள் வீட்லேயுமே இந்த இப்போ காய்கறி குப்பை அதெல்லாம் வரும். இப்போ காலையில் சமையல் பண்ணும்போது நிறைய காய்கறி அந்த ரெசிடியூலாம் இருக்கும் இல்லையா, அந்த அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே கோழிகளுக்கு போட்டுருவோம். எதுவுமே குப்பை தொட்டிக்கே எங்கள் வீட்டில் போகவே போகாது. எக்ஸப்ட் ஃபார் பேப்பர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே குப்பை தொட்டிக்கு போகாது. எல்லாமே இங்கே கொண்டு வந்துடுவோம். கோழி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது. ஸோ அப்படி இல்லைனாலும் சும்மா ஒரு உரத்தொட்டி இருக்குது, அதுக்குள்ளே போட்டுருவோம். அந்த மாதிரி அந்த ரீசைக்ளிங் அதுவுமே வந்து நாங்கள் இப்போ ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேஸ்டேஜ் பண்ணுறது கிடையாது. ஸோ மெயினாக இதுதான் எங்ககிட்ட, எங்கள் ஃபேமிலியிலே இப்போ பெருசாக ஒரு சேஞ்சுன்னு சொன்னால் பேசிக்லி என்கிட்ட இருக்கிற சேஞ்சுன்னு சொன்னால் அது சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்மிங்கில் வந்து என்னோட மெயின் பார்ட் வந்து இந்த வெஜிடபிள்ஸ், அப்புறம் அந்த ஸ்மால் ஆனியன், கிரவுண்ட்நட் இது பார்த்துக்கிறது, அண்ட் மெயினாக மார்க்கெட்டிங், அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபார்மை வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கேன். இந்த மரங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு முடியாது. ஸோ அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாமே வந்து நான் பார்த்துப்பேன். அண்ட் மார்க்கெட்டிங் மெயின்லி. ஸோ மார்க்கெட்டிங்னு நான் பெருசாக சொன்னாலுமே இது வரைக்கும் நாங்கள் இதில் பெருசாக ஜெயிக்கலாம் இல்லை. மேபி இன் ஃபியூச்சர் வில் டூ. இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சஸ்டைனபிலிட்டி இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். மேபி இன் ஃபியூச்சர் அது நடக்கலாம்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து அதோட வேல்யூ தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அந்த ஏரியா. அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் ஒருத்தர் அனுப்புவாங்க 1 கிலோ கத்திரிக்காய் வாங்க. அப்போனா அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னும் வேல்யூ தெரியல. மெட்ரோஸில் தெரிஞ்ச அளவுக்கு இன்னும் இந்த பக்கம்லாம் அவ்வளோ தெரியல. ஸோ அப்படிங்கும்போது சில சமயம் நமக்கு என்னடான்னு தோணும். இருந்தாலும் நாங்கள் இதை விடுறதா இல்லை, இதை கண்டினியூ பண்ணுவோம். எங்களால் எவ்வளோ முடியுமோ நாங்கள் டெஃபினட்டாக செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.